வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக அம்ருத். காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் விமான நிலையத்தில் தொடர் குண்டுவெடிப்பு. 10க்கும் அதிகமானோர் பலி, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தேமுதிகவுக்கு புதிதாக அழைப்பு விடுக்கப்படவில்லை. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட தயார். தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். அதிமுகவை வீழ்த்த திமுக காங்கிரஸ் கூட்டணியே போதும். EVKS இளங்கோவன் உறுதி. பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸ் விமான நிலையத்தில் சற்று முன்னர் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் காயமுற்றனர். ஐரோப்பாவில் உள்ள பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள ஸ்வெண்டம் விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படும் பகுதியில் சற்று முன் திடீரென சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த விமான பயணிகள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும் முன்னரே மற்றொரு சக்தி வாய்ந்த குண்டும் வெடித்தது. குண்டுகள் வெடித்த பகுதிகளில் ஏராளமான பயணிகள் இரத்த காயங்களுடன் காணப்பட்டனர். இந்த குண்டுவெடிப்புகளில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலைய பகுதியில் இருந்து அவசர நுழைவு வாயில்கள் வழியே அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். விமான நிலைய பகுதியில் இருந்து கரும்புகை எழுகிறது. விமான நிலையத்தை நோக்கி வரும் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விமான நிலையம் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசல்ஸ் நகரில் இருந்து புறப்படுகிற விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வந்திறங்கும் விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. But we're just being sort of shepherded out of the building at the moment. As I was saying, people very, very frightened, very distressed. கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுக்கு புதிதாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் ஏற்கனவே விடுக்கப்பட்ட அழைப்பு பற்றிய கருணாநிதி தெரிவித்ததாகவும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் விளக்கியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், திமுக கூட்டணியில் இணைவது குறித்து தேமுதிகவுக்கு புதிதாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். கருணாநிதியின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே விடுக்கப்பட்ட அழைப்பு குறித்தே கருணாநிதி குறிப்பிட்டார் என்றும் மு.க. ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். உண்மை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவருடைய உரிமை. அந்த உரிமையில் தலையிடுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஜனநாயக அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது. ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்க அழைப்பு அப்படியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ஏதோ புதுசாக அழைப்பு கொடுத்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை தொடர்ந்து செய்ய போகிற மாதிரியும் தொடர்ந்து நடத்த மாதிரியும் சொல்கிறாங்க. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தலை, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலை. அதுதான் உண்மை. முன்னதாக திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் ஹைதர் அலியும் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவாஹிருல்லா, மதச்சார்பற்ற ஆட்சி அமைவதே திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட இருக்கின்றது. ஒரு நீண்டகால அடிப்படையில் மதசார்பற்ற சக்திகள் தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலும் உறுதிப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்றோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாகவும் முதல்வர் வேட்பாளர் தொடர்பாக எந்த கட்சியுடனும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் இன்று நடைபெற்ற கட்சியின் மையக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், கட்சியின் அகில இந்திய தலைவரான அமித்ஷா நாளை தனிப்பட்ட முறையில் சென்னை வர இருப்பதாகவும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கும் திட்டமில்லை என்றும் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் முதல்வர் வேட்பாளர் குறித்து எந்த கட்சிகளுடனும் சமரசனம் கிடையாது என்றும் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் நலன் ஒன்றுதான் எங்களது குறிக்கோளை தவிர சில சமரசங்களை செய்து கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலை எதிர்த்து வளர்ச்சியை ஆதரித்து களத்தில் மக்களுக்காக இறங்கும் மக்கள் அடையாளம் கண்டு எங்களுக்கு
ஆதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேமுதிக கூட்டணி இல்லாமலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணியால் வெற்றி பெற முடியும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் அண்ணல் அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளையொட்டி ரத யாத்திரை தொடங்கியது. தொடக்க விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுடன் பேசிய EVKS இளங்கோவன் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். அதிமுகவை வீழ்த்துவதே தங்களது நோக்கம் என்றும் அமைச்சரவையில் பங்கு பெறும் நோக்கம் இல்லை என்றும் அவர் கருத்து வெளியிட்டார். இன்னும் 2 நாட்களில் குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் கருணாநிதியை சந்தித்து பேசுவார்கள் என்றும் இளங்கோவன் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். நம்பிக்கை தெரிவிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. தேமுக வந்தால்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது அவர்கள் இல்லாமையை காங்கிரசும் திமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணியை கண்டிப்பாக ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நான் படைமுறை சொல்லியிருக்கின்றேன். அதுதான் எங்களுடைய கருத்து. பேரவைத் தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் நேர்காணல் 3வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு சென்னை போயஸ் கார்டனில் நடைபெற்று வரும் நேர்காணல் பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு அளித்தவர்களிடம் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போயஸ் கார்டனில் நேர்காணல் நடத்தி வருகிறார். 3வது நாளாக இன்று நடைபெறும் நேர்காணலில் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 32 தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. இந்த நேர்காணலை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு 2 to 4 பேர் வரை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணல் தொடர்ச்சியாக நடைபெற உள்ள நிலையில் இவர்களுக்கு அதன் பின்னர் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிய வருகிறது. இன்று தற்போதே நேர்காணலுக்காக அழைக்கப்பட்டவர்கள் தற்போது போயஸ் கார்டனில் கூடியுள்ளார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நேர்காணல் துவங்க இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை சுமார் 27,000 பேர் விருப்பமனு அளித்துள்ள நிலையில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே நேர்காணலுக்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை போயஸ் கார்டனிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் சையது. ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது குறித்து மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்தினார். ஜம்மு காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தியின் PDP எனப்படும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் தொடர்ந்து இடைவேளை நிலவுவதால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. அங்கு தற்காலிகமாக ஆளுநர் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா மற்றும் மெஹபூபா முஃப்தி இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் தில்லி வந்திருக்கும் மெஹபூபா முஃப்தி பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். प्राइम मिनिस्टर के साथ बहुत ही पॉजिटिव हमारी आज की मीटिंग रही. आज मैं मुतमईन हूँ. प्राइम मिनिस्टर के साथ मिलने के बाद मैं मुतमईन हूँ. देखिए बेसिकली मैं वो श्रीनगर मैंने लेजिस्लेटिव पार्टी की मीटिंग बुलाई है. आई हैव कॉल्ड अ लेजिस्लेटिव पार्टी मीट ऑन थर्सडे और वहाँ बैठ के हम आगे क्या करना है, कैसे चलना है, उसका फैसला करेंगे. ஐதராபாத் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவ் விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பியதை கண்டித்து மாணவர்கள் அவரது அலுவலகம் மற்றும் வீட்டில் தாக்குதல் நடத்தினர். தலித் மாணவர்கள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்த நிலையில் மன உளைச்சல் அடைந்து மாணவர் ரோஹித் வெமுல ஜனவரி 17ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். மாணவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவ் விடுமுறையில் சென்றார். மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலைக்கு காரணமானவர்கள் பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அப்பாராவ் மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது அலுவலகத்தில் மாணவர்கள் தாக்குதல் நடத்தினர். அவரது அலுவலகம் மற்றும் வீட்டில் இருந்த கணினிகள், மேசை, நாற்காலிகளை அவர்கள் அடித்து நொறுக்கினர். அப்பாராவ் பல்கலைக்கழக நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர்.
நடிகர் கலாபவன் மணி மரணத்துக்கு காரணமான பூச்சிக்கொல்லு மருந்தை அவருடைய மாமனார் வாங்கி வந்ததாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கலாபவன் மணி மரணம் குறித்து அவரது உறவினர்களும் நண்பர்களும் சந்தேகம் எழுப்பியதை தொடர்ந்து அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. உடற்கூறு ஆய்வில் அவரது உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து இருந்ததாக கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லி மருந்தை கலாபவன் மணியின் மாமனார் வாங்கி வந்ததாக தெரிய வந்துள்ளது. பூச்சிக்கொல்லி மருந்து விற்ற கடைக்காரரின் வாக்குமூலத்திலிருந்து இவ்வாறு தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். +2 வேதியியல் பொதுத் தேர்வில் தவறாக கேட்கப்பட்ட 2 வினாக்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. +2 பொதுத் தேர்வில் கடந்த 14ஆம் தேதி வேதியியல் பாடத்திற்கான தேர்வு நடைபெற்றது. அத்தேர்வில் 1 மதிப்பெண் கேள்வியில் 17வது வினா மற்றும் 5 மதிப்பெண் கேள்வியில் 70ஆம் வினா ஆகியவை தவறாக கேட்கப்பட்டிருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து இன்று நடைபெறுவதாக இருந்த வேதியியல் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த நிலையில் அவ்விரு வினாக்களுக்கும் பதிலளிக்க முயற்சி செய்த மாணவர்களுக்கு மொத்தம் 6 மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்களாக வழங்கப்படும் என்று தெரிகிறது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து வழக்கு ஜூன் 7க்கு ஒத்திவைத்து உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வரும் சட்டப்பேரவை தேர்தலின் பணபலத்தால் யாரும் வெற்றி பெற முடியாது என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, மக்கள் நல கூட்டணியின் 5ஆம் கட்ட பிரச்சாரம் வருகிற 28ஆம் தேதி தொடங்க இருப்பதாகவும் அதன் பின்னர் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் வகையில் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் வைகோ தெரிவித்தார். தேர்தலில் பணத்தால் வெற்றி பெற்று விடலாம் என சில கட்சிகள் கருதி இருப்பதாகவும் பணத்தால் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற முடியாது எனவும் வைகோ தெரிவித்தார். பணத்தை வச்சு ஜெயிக்கலான்னு நினைக்கிறாங்க ஜெயலலிதா. பணம் எல்லா இடங்களுக்கும் போய் டம்ப் பண்ணிட்டாங்க. அது விநியோகம் பண்ணிடலான்னு நினைக்காங்க. இம்முறை மக்கள் சக்தி பணபலத்தை முறியடிக்கும். இந்த ஊழல் பணத்தை முறியடிக்கும். அதிமுக எந்த சூழ்நிலையிலும் ஆட்சிக்கு வர முடியாது. நான் திமுகவை ஃபீல்டுக்கே இனி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள போட்டி எங்களுக்கும் மக்கள் கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் தான். விவசாயிகள் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலை சுமூகமாக நடத்த விடமாட்டோம் என்று அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். கடன் வசூல் என்ற பெயரில் தமிழக விவசாயிகள் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழக அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், கடந்த 5 ஆண்டுகளாக மழை, வெள்ளம் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். விவசாயிகளை அவமானப்படுத்தும் நோக்கில் வங்கிகள் செயல்படக்கூடாது எனவும் தெரிவித்த அவர், விவசாயிகள் தாக்கப்பட்டதற்கு பதிலளிக்காத மத்திய மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளும் கொந்தளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு அடையாளப்பூர்வ போராட்டம். தேர்தல் அமைதி வரியில் நடத்தப்பட வேண்டுமானால், நேர்மையாக நடத்தப்பட வேண்டுமானால் விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும். விவசாயிகளை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். இல்லையே தேர்தலையும் நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கை செய்கிற விதமாகத்தான் இந்த போராட்டத்தை இருக்கிறோம். மதுரை கூடல் நகர் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது 78,45,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கூடல் நகரை அடுத்த பாசிங்காபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது லாரி ஒன்றை வழிமறித்து சோதனை செய்த போது 497 பெட்டிகள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் 76,45,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் இருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் வணிக வரித்துறையினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு என்று தெரிவித்தார். 497 boxes, 9,940 cell phones
வித்தவுட் ப்ராப்பர் வேலிட் பில் இல்லாமல் வரும்போது இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த வண்டி பறிமுதல் பண்ணப்பட்டுள்ளது. நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் 24/7 நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். கும்பகோணம் பள்ளி தீ விபத்து தொடர்பான வழக்கு விசாரணையை வரும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறுவதாக இருந்த வழக்கு விசாரணைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு வழக்கறிஞர்கள் வரவில்லை. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் பலியானார். 10க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சுண்டம்பட்டி அருகே சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த சிமெண்ட் லாரி மீது மோதியது. இதில் பேருந்து ஓட்டுநரான தருமபுரியைச் சேர்ந்த முரளி அந்த இடத்திலேயே பலியானார். இந்த விபத்தில் 10 பேர் படுகாயமுற்றனர். விபத்து பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் படுகாயமுற்றவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கிணற்றில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்த அவரது உறவினர்கள் கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருந்துறை அடுத்த நல்லாம்பட்டியில் உள்ள கிணற்றில் இருந்து கடந்த 12ஆம் தேதி தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த விவசாயி சின்னசாமி பிணமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து சின்னசாமியின் உடலை கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எனினும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் அவரது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடலை பெற்றுக்கொள்ள சின்னசாமியின் உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உடலை பெற்றுக்கொள்வதற்கான இறுதி ஆணையை சின்னசாமியின் வீட்டின் கதவில் காவல்துறையினர் ஒட்டிச் சென்றனர். இதையடுத்து அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல்லில் ஒரு சிலிண்டரில் இருந்து மற்றொரு சிலிண்டருக்கு எரிவாயுவை மாற்றும் போது மற்ற சிலிண்டர்கள் வெடித்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் டீ கடை நடத்தி வருபவர் முருகேசன் மற்றும் கடையில் பணியாற்றிய செந்தில்குமார் ஆகியோர் ஒரு சிலிண்டரில் இருந்து மற்றொரு சிலிண்டருக்கு எரிவாயுவை மாற்றினர். அப்போது கடை முழுவதும் எரிவாயு பரவி இருந்தது. இந்நிலையில் அருகே பற்ற வைத்திருந்த அடுப்பில் எரிவாயு பரவியதால் கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. இதில் மூச்சு திணறலால் அவதியுற்ற முருகேசன், செந்தில்குமார் ஆகியோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து பற்றி நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். எங்கள் பக்கத்து கடையில் வந்து டீ கடையில் வந்து சிலிண்டர் பஸ்ட் ஆகி நெருப்பு வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் ஃபயர் இன்ஜின் எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஃபோன் வந்து அப்புறம் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் தீயணைப்பு எல்லாம் வந்துட்டு அணைக்க இது பண்ணிட்டு எல்லாம் அணைச்சாங்க. அப்புறம் அணைச்சி முடிச்சு பார்த்தா உள்ளே வந்து 2 பேர் ஓனர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறவர் ஆர்டருக்கு 2 பேரும் கூட்டிகிட்டு ஜிஹெச் போயிருக்காங்க. இப்போ 2 பேர் டெத்துன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. தருமபுரியில் கடந்த சில நாட்களாக சுட்டெரிக்கும் வெயிலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் அளவு 100 டிகிரி முதல் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உள்ளது. கடும் வெயிலுடன் அனல் காற்றும் வீசுவதால் பெரும்பாலான மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. வெயில் காரணமாக சந்தைப்பேட்டையில் உள்ள கடைகள் பகல் நேரங்களில் செயல்படவில்லை. இந்நிலையில் வெப்பத்தை தணிக்க மக்கள் சாலையோர பழச்சாறு கடைகளை நாடுகின்றனர். மேலும் தருமபுரி நகர் பகுதியில் உள்ள ராஜாஜி நீச்சல் குளத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளித்து மகிழ்கின்றனர். கத்திரி சித்திரை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் முடியல, அனல் காற்று வீசுது. இந்த மாதிரி வெயில் அடிச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? வேலை வெட்டி எங்கேயும் போக முடியல, வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இப்போவே 102 103 டிகிரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கத்திரி சித்திரெலாம் ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஏற்கனவே ஒரு மழை பெஞ்சு இல்லையா, அதனால் ஹீட் இன்னும் அதிகமாக ஆக தவிர கூலிங்கே ஆகலை. இப்போ 10 மணிலேருந்து காலை கீழே ஊன விட்டுறதில்ல, செருப்பில்லாத நடக்க முடியல. இப்படியே நீடிச்சு போனால் மே மாதம் வரை தண்ணி பற்றாக்குறையாக தான் போகும். தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் பற்றாக்குறையாக தான் ஆகும், குடிக்க தண்ணி கிடைக்காது. விருதுநகரில் உள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் யானை உயிரிழந்தது. இதனால் பக்தர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். விருதுநகர் தேசப்பந்து திடல் அருகே உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு திருவால சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 57 ஆண்டுகளாக சுலோச்சனா என்ற யானை கோவில் விழாக்களில் பங்கு பெற்று வந்தது. பக்தர்களின் அன்புக்கு உரிய இந்த யானை கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை யானை உயிரிழந்தது. இதையடுத்து கோவில் நடை உடனடியாக சாத்தப்பட்டது.
கோவில் யானையின் மரணம் பக்தர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த யானையின் உடல் இன்று மாலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு பன்னாரியம்மன் கோவிலில் குண்டம் இறங்கும் விழா இன்று அதிகாலையில் நடைபெற்றது. விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். சத்தியமங்கலம் அருகே உள்ள வனப்பகுதியில் கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் குண்டம் விழா கடந்த 7ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி கோவில் வளாகத்தில் கம்பம் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை தொடங்கியது. தலைமை பூசாரி முதலில் குண்டம் இறங்கியதும் அவரைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்கள் பலரும் தங்கள் குழந்தைகளுடன் குண்டம் இறங்கி அம்மனை வழிபட்டனர். ஈரோட்லேருந்து வந்து குண்டா இறங்குறாங்க. 16 வருஷமாக இறங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நல்லா என்ன நினைக்கிறோமோ அது நடக்குதுங்க. எங்கள் தொழிலுக்கு நாங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுதுங்க. நோவு நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறோம். காய்ச்சலே வந்தாலுமே திண்ணூறு எடுத்துக்கிட்டாவே காய்ச்சல் போயிருக்கேன். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல் எண்ணற்ற இயக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று சென்னை மாநகரில் உள்ள கொளத்தூர் பேரவை தொகுதி. தமிழகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் உருவானது சென்னையில் உள்ள கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதியில் இருந்த சில பகுதிகள், புரசைவாக்கம் தொகுதியிலிருந்து சில பகுதிகளை உள்ளடக்கி கொளத்தூர் தொகுதி புதிதாக உருவாக்கப்பட்டது. 2011இல் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் அதிமுக சார்பில் தற்போதைய சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமியும் போட்டியிட்டனர். தேர்தலில் மு.க. ஸ்டாலின் 68,677 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். சைதை துரைசாமியோ 65,943 வாக்குகள் பெற்று 2,734 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அண்மையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,61,913 பேர். இவர்களில் 1,29,587 ஆண் வாக்காளர்களும் 1,32,273 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 53 பேரும் இருக்கின்றனர். கொளத்தூர் தொகுதி பெரும்பாலும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. இது மட்டுமின்றி மத்திய மாநில அரசு ஊழியர்களும் இங்கு அதிக அளவில் வசித்து வருகின்றனர். பெரிய தொழிற்சாலைகளோ நிறுவனங்களோ இல்லாத கொளத்தூர் தொகுதி வண்ண மீன் வளர்ப்பு மற்றும் விற்பனையில் தெற்காசியாவின் முக்கிய பங்களிப்பு மையமாக விளங்குகிறது. இங்கிருந்து சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்கு நாடுகளுக்கு வண்ண மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வேர்ல்டுலே ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது கொளத்தூர் செகண்ட் பிளேஸில் வருது. இதை நம்பி தான் இந்த கொளத்தூர் பகுதியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பிரீடர்ஸு, இங்கே மீன் உற்பத்தியாளர்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக குறைஞ்ச அளவுக்கு குறைஞ்சிட்டே வராங்க. கொளத்தூரின் முக்கிய பிரச்சனையாக இருப்பது இந்த பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை தீர்க்க தொடங்கப்பட்ட ரெட்டேரி மேம்பால பணிகள் இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கின்றன. இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்களே எங்களோட பிஸ்னஸ் விஷயமா நாங்களே வெளியே போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஒரு 1/2 hour 1 hour நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி போகிறோம். இதனால் இந்த பாலம் கட்டுற வேலை ரொம்ப ஆமை வேகத்தில் நடந்துக்கு இருக்குது. இந்த பாலம் கட்டுற வேலை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு டிராஃபிக் எந்த சிக்னல் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக போய் வர முடியும். மின் விளக்குகள் எரியாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகம் நடைபெறுவதாகவும் இவற்றை தடுக்க வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகில் உள்ள காவல் நிலையத்தை நகரின் மையப்பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் தொகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இப்போ இந்த தொகுதியில் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது சுத்தமாக இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரியல் இல்லை ஏதாவது ஜாப் பண்ணுற மாதிரி இன்ஜினியரிங் கேட்டகரிக்கான ஒரு கம்பெனி ஏதாவது பண்ணிவிட்டால், தொழிற்சாலை ஏதாவது ஆரம்பிச்சு விட்டால் பசங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த பகுதியில் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஒரு எமர்ஜென்சினா கூட இங்கேருந்து வில்லிவாக்கம் போயிட்டு இருக்கு. அதனால் இந்த பக்கம் மெயினான ஏரியா பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் இவற்றை தடுக்க சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர்.
இங்கே ரோடு வந்து இங்கே டெம்பிள் ரோடு தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் போடவே இல்லை. ஸோ அது போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அது கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அது டிராஃபிக் வந்து மக்களும் கொஞ்சம் அது டிராஃபிக் இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கு உண்டான முயற்சியும் கொஞ்சம் எதுவும் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. 2008 ஏப்ரல் மாதம் போட்ட ரோடோடு சரி, அதுக்கப்புறம் இதில் வந்து ரோடே போடல. அடிக்கடிக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ட்ரைனேஜ் ரொம்ப பிரச்சனை. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 பிள்ளைங்க இந்த வழியாக தான் போய் ஆகணும். எங்களுக்கு வந்து ரோடு இது வரைக்கும் போடவே இல்லை. கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வந்தாங்க, அதோட சரி பார்த்ததோட சரி. முக்கியமான பிரச்சனை வந்து எங்களுக்கு ரோடு தான். இந்த முறை திமுக விருப்ப மனு நேர்காணலில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று திமுகவை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே கூறலாம். ஸ்டாலின் இங்கு போட்டியிடும் நிலையில் அதிமுக சார்பில் குறிப்பிடும்படியான ஒருவர்தான் வேட்பாளராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. முதல் தேர்தலிலேயே நட்சத்திர தொகுதியாக மாறிவிட்ட கொளத்தூர் தொகுதியில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தேவைகளை நிறைவேற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே நிலவுகிறது. திமுகவுக்கு இத்தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்த போதிலும் கூட்டணி எப்படி அமையும் என்பதை பொறுத்து தான் திமுகவின் வெற்றி வாய்ப்பு சொல்லப்படும் என்பதும் தெரிகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கொளத்தூர் தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மசூட் மாகாணத்தில் உள்ள பாஸ்டன் நகரில் வீடுகள் மற்றும் சாலைகள் பனியால் சூழப்பட்டுள்ளன. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடரும் பனிப்பொழிவால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் 15 சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சாலையில் படர்ந்துள்ள பனியை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே போர்ட்லண்டில் உள்ள மலைகளில் படர்ந்துள்ள பனியில் பலர் தங்கள் குழந்தைகளுடன் சென்று சறுக்கி விளையாடி மகிழ்கின்றனர். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கியூபாவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்க கியூபா தலைவர்களின் இடையே இன்னும் கருத்து வேறுபாடு நிலவியது தெரியவந்துள்ளது. 1959ஆம் ஆண்டு கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான சோசலிச புரட்சி வெடித்தது. அப்போது முதல் கியூபாவுக்கும் அண்டை நாடான அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்கிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா நல்லெண்ண நடவடிக்கையாக கியூபாவில் தற்போது 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தலைநகர் ஹவானாவில் கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ அளித்த விருந்தில் ஒபாமா பங்கேற்றார். இதனிடையே ஜனநாயகம் மற்றும் மனித உரிமை விஷயத்தில் கியூபா இன்னும் மேம்பட வேண்டும் என்றும் ஒபாமா கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா இரட்டை வேட போக்கை கைவிட வேண்டும் என ரவுல் காஸ்ட்ரோ கருத்து தெரிவித்துள்ளார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் 10 சுற்றின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத உள்ளன. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ள 23வது லீக் போட்டியில் குரூப் 2இல் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத உள்ளன. இதுவரை 2 போட்டிகளில் விளையாடிய நியூசிலாந்து அணி 2லும் வென்று 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. 2 போட்டிகளில் பங்கேற்றுள்ள பாகிஸ்தான் அணி 1இல் மட்டுமே வென்று 2 புள்ளிகள் பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் விமான நிலையத்தில் தொடர் குண்டுவெடிப்பு. 10க்கும் அதிகமானோர் பலி, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தேமுதிகவுக்கு புதிதாக அழைப்பு விடுக்கப்படவில்லை. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் விளக்கம்.
சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட தயார் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். அதிமுகவை வீழ்த்த திமுக காங்கிரஸ் கூட்டணியே போதும், EVKS இளங்கோவன் உறுதி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.